அவருக்கு இருந்த தொடர்பு கட்சியில் அதை ஏன் ஓப்பனாகவே சொல்லணுன்னா சபரீசன்லேருந்து உதயநிதியிலேருந்து எல்லாருமே தொடர்பு அவருக்கு. அதை பயன்படுத்திட்டு நல்லா இருக்கலாம்ல. 4 ஆண்டு அந்த அதிமுக ஆட்சியை அகற்றணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சாங்க. அதில் சவுக்கு சங்கரும் ஒருத்தர். அதிமுக குடும்பமே அந்த ஹை லெவல் லீடர்ஸை இவரை பயன்படுத்தினாங்க. அது ஒரு பார்ட் நடந்தது. சார் பயன்படுத்தினாங்கன்னா லைக் என்ன மாதிரி சார்? இவர் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ப்ளே பண்ணக்கூடிய மாதிரி செயல்கள் செஞ்சாரா இல்லை எப்படி? கிட்டத்தட்ட அதே தான் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறது. சவுக்கு மீடியாவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஃபண்ட்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபியோட ஒரு ஐடி விங்காகவே வந்து சவுக்கு மீடியா வந்து சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி சைட்லேருந்தும் சவுக்கு மீடியாவுக்கு வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சவுக்கு மீடியாவோட எடிட்டர் இன் சீஃபாக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் அது இதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் இது அந்த கேள்வி அவரு சார். அதாவது இந்த முறை வந்து எப்படி சார் இது வந்து ரிவோக் ஆகுமா இல்லை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணுன்ற இதில் தான் இருக்காங்களா? ஒன்றுன்னு போட்டு ஏதாவது ஒன்றில் அரெஸ்ட் பண்ணலாம். அரெஸ்ட் பண்ண பிறகு எல்லா கேஸையும் மேலே ஏற்றலாம். நீங்கள் ஒன்ஸு ஒரு விஷயம் அரெஸ்ட் பண்ணால் 4 கேஸ் இருக்குன்னா 4 கேஸும் ஜெயிலில் இருக்கும் போது கொண்டு போய் ஏற்றலாம். அப்புறம் குண்டாஸ் போடலாம். ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி பார்க்குறாங்க. அதிகாரியில் வச்சு மூவ் பண்ணுறாங்க. அமைச்சரில் வச்சு இது பண்ணுறாங்க. மணல் மேட்டரில் நேரடியாக வந்து முக்கியமான ஆட்கள்லாம் வந்தாங்க. பெரிய அமௌண்ட்டு. அங்கே போய் அவ்வளோ நெற்களஞ்சியமான அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து வந்தோன்னா டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரிசி விளையிற பூமியை போய் விமான நிலையத்துக்கு எடுத்தால் இல்லை நாங்கள் எடுக்கலை மத்திய அரசு சொல்லுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா போன வாரம் கூட மத்திய அமைச்சர் விமானத்துறை அமைச்சர் வந்து நாங்களாம் பரந்தூரில் நிலம் எடுக்கணும் நாங்கள் சொல்லன்றாரு. அப்போது இவங்க தான் எடுக்கிறாங்கன்னு தெரியுது. ஏன் இந்த மாதிரி விஷயங்களில் எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கு வழிகாட்டுற கலைஞர் மாதிரி தலைவர்கள் இன்றைக்கி திமுகவில் இல்லை. வணக்கம் சார். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் எல்லா யூடியூப் சேனல்ஸும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வந்துச்சு. அது மாதிரி நிறையா நிகழ்வுகளும் நடந்துச்சு. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 1 வீக்காக கரெக்டாக அந்த பரந்தூர் விமான நிலையம் ப்ரொட்டஸ்ட்டில் வந்து அவர் கலந்துக்கிட்டு உங்கள் சிஇஓ சவுக்கு சங்கர் அவர்கள் அதில் கலந்துட்டு வந்ததுக்கப்புறம் அவரை வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் முன் வச்சு அரெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லி ஒரு டாக் வந்து ரொம்ப ஒரு சீரியஸாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக என்ன சார் நடக்குது? கடந்த 2017 to 21 4 ஆண்டு அந்த அதிமுக ஆட்சியை அகற்றணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சாங்க. அதில் சவுக்கு சங்கரும் ஒருத்தர். அந்த நேரத்தில் அவர் கடுமையாக அதிமுக ஆட்சியை விமர்சனம் பண்ணார். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்லேருந்து சாத்தான்குளம் மேட்டர்லேருந்து பல விஷயங்களில், அப்புறம் ஊழல் முறைகேடுகள் எல்லா விஷயத்துலையுமே இறங்கி அவர் பண்ணார். அப்போல்லாம் வந்து அவர் மேலே இந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது. அதே மாதிரி திமுக ஆட்சி வரணும் அப்படின்றதுல திமுக வந்து பலரையும் பயன்படுத்திச்சு. அதில் இவரும் ஒன்று. நான் சொல்கிறது திமுகன்ற 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கிடையாது. திமுக குடும்பமே அந்த ஹை லெவல் லீடர்ஸை இவரை பயன்படுத்தினாங்க. அது ஒரு பார்ட் நடந்தது. சார் பயன்படுத்தினாங்கன்னா லைக் என்ன மாதிரி சார்? இவர் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ப்ளே பண்ணக்கூடிய மாதிரி செயல்கள் செஞ்சாரா இல்லை எப்படி? கிட்டத்தட்ட அதே தான் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறது. 2017 to 21 4 ஆண்டு கால ஆட்சியில் இவங்க வந்து எவ்வளோ வழக்குகள் ஆர்எஸ் பாரதி இந்த மாதிரி ஆட்கள்லாம் போட்டாங்கல்ல, அதற்கான ஃபீட்பேக் மெட்டீரியல் கொடுத்ததே இவர் தான். இவர்கிட்ட வாங்கி தான் இவர் டிராஃப்ட் பண்ணி கொடுத்தது தான் கொண்டு போய் இவங்க ஃபைல் பண்ணி வழக்கெல்லாம் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போது இந்த மாதிரி தேவைக்கு வந்து இவரை பயன்படுத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதை எல்லாருமே எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போகிறாருன்னு வந்தாங்க. ஒரு 6 மாதம் கொரோனா அதுன்னு ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பித்தாங்க. முறைகேடுகள் வர ஆரம்பிச்சது. 2022 துபாய் போனாங்க. முதலீடு 6100 கோடினாங்க. அந்த முதலீடு இன்னை வரைக்கும் வந்ததான்னு தெரில. அன்றைக்கி ஸ்பெயின் போகும்போது முதலமைச்சர் பேட்டி கொடுத்துட்டு போகிறாரு. 6100 கோடி ரூபா முதலீடு வந்த மாதிரியே இப்போவும் முதலீடு கொண்டு வர போகிறேன்றாரு. இன்னை வரைக்கும் எல்லாருமே கேட்குறாங்க, 6100 கோடி முதலீடு வந்ததுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க. இங்கே லூலு மால் வருதுன்னாங்க மவுண்ட் ரோட்டில். அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா அதை பற்றி பதிலே இல்லை. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பித்தோன்னா திமுகவுடைய அந்த ஆட்சியுடைய ஒவ்வொரு அமைச்சர்களுடைய செயல்பாடு, முறைகேடுகள், மற்ற விஷயங்கள், மணல் முறைகேடு, மணல் எடுக்கிறது, வேறு இப்போ பல்வீர் சிங் மேட்ரு, எல்லா விவகாரத்துலேயும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு நுணுக்கமான ஒரு உள் விவகாரங்களை எடுத்துகிட்டு வரதில் இவர் முன்னணியில் இருக்கார். இன்னொரு பக்கம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஏற்கனவே 4 வருட அதிமுக ஆட்சியில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் ஒரு வகையில் கிட்டத்தட்ட ஏடிஎம்கே ஆட்சியிலே சரி பண்ணிட்டாங்க. திமுக அரசு அந்த டைம்லேயே அவங்கள அதிமுக பணம் கவர் இந்த மாதிரி விஷயங்களில் கரெக்டாகி அரசுக்கு எதிரான செய்திகள் கம்மி,
அதே மாரி தான் கொஞ்சம் ஒர்க்கு இவங்க கையில் இருக்க மீடியாக்கள் நடந்துகிட்டு இருந்தது. 2021க்கு பிறகு சுத்தமாக நமது ஆட்சி விட்டா பிஜேபி வந்துடும், இந்த மாதிரி மனநிலைக்கும் ப்ளஸ்ஸு பத்திரிகையாளர்களை கவனிக்கிறது, பத்திரிகையாளர்களில் ஒரு வகையான மனநிலை, இது எல்லாம் சேர்ந்து அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை மிரட்டுறது, விளம்பரம் தர மாட்டேன்றது, அரசு கேபிள், இந்த பல வகையில் சுத்தமாக அரசுக்கு எதிராக யாருமே பேசுறதில்ல. நீங்கள் சொல்லுங்கள், மணல் முறைகேடு சம்பந்தமாக எதுலையாவது நியூஸ் வந்துச்சா? 4800 கோடி ரூபா அளவுக்கு மணல் எடுத்து விற்பனை செய்யப்பட்டது, போலி பில்லு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், ஜிஎஸ்டி முறைகேடு, இது எல்லாமே வந்து ஐடி ரைடில் வந்ததுன்னு ஐடியே அவர்களுடைய அஃபிடவிட்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றும் இட்டுக்கட்டிலாம் சொல்லலை. ஐடியுடைய அஃபிடவிட்டில் இந்த மாதிரி முறைகேடு இப்படி நடந்திருக்குது, அதிகாரிகள்லேருந்து யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு எந்த பத்திரிகை அதை எழுதுனாங்க? அந்த ஐடி அஃபிடவிட்டை யாராவது ஒருத்தர் எடுத்து சொல்லியிருப்பாங்களா? அப்போ அதை எடுத்து பேசுகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பரந்தூர் வந்து ஒரு தனி தீவு மாதிரி, அது வந்து பார்த்தா அங்கே ஏரி பாசனம். அவங்க எதை நம்பியும் இல்லை, 300 வருஷமாக பல்லவர் காலத்திலேருந்து அந்த மக்கள் வந்து சுயேட்சையாக அவங்களுடைய ஊருக்கான தேவைகளை அவங்களே நிறைவேற்றிக்கிட்டு ஏரி பாசனம், மழை பெய்யும், ஏரி இருக்கும், அதை வச்சு பாசனம் பண்ணுறது, நெல் மற்ற பயிர்கள் மற்ற பல வகைகள் இதெல்லாம் விற்கிறது, சந்தையில் விற்கிறது, அந்த காசை வச்சு வாழ்ந்துங்கன்னு அவங்க வெளி உலகம்லாம் கிடையாது, அவங்க ஒரு இது மாதிரி இருக்காங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே பரந்தூர் விமான நிலையம்ன்றீங்க, விமான நிலையம் எங்கே வேணாலும் கட்டுங்க, அங்கே போய் அவ்வளோ நெற்களஞ்சியமான அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து வந்தோன்னா டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரிசி விளையிற பூமியை போய் விமான நிலையத்துக்கு எடுத்தால், இல்லை நாங்கள் எடுக்கலை மத்திய அரசு சொல்லுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா போன வாரம் கூட மத்திய அமைச்சர், விமானத்துறை அமைச்சர் வந்து நாங்களாம் பரந்தூரில் நிலம் எடுக்கணும் நாங்கள் சொல்லன்றாரு. அப்போது இவங்க தான் எடுக்கிறாங்கன்னு தெரியுது. ஏன்? இவங்களுக்கு வந்து அங்கே பக்கத்தில் நிலம் மற்ற விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த ஆதாயத்துக்காக நில மதிப்பு ஏறும்ல, அதுக்கு பக்கத்தில் இடம் வாங்கி போட்டிருக்கிறதுனால ஆதாயம் விலை ஏறுன்றதுனால இந்த வேலையை பண்ணுறாங்க. இது ஒரு பார்ட்டு. மேல்மா சிப்காட் வரணும்னு முடிவெடுத்து அங்கே நிலத்தை எடுக்கிறாங்க. ஆண்டாண்டு காலமாக இருக்கிற மக்களுக்கு நீங்கள் வந்து சிப்காட் எடுக்கிறத யாருமே தப்பு சொல்ல மாட்டாங்க, சிப்காட்டுக்கான நிலத்தை ஒதுக்கிறது தப்பு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த நிலம் வந்து எவ்வளோ இடம் இருக்குது, அந்த விவசாய பூமியாக எடுக்கணும். அங்கேயும் விவசாய பூமி எடுக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் விவசாய நிலங்களை விட்டு தர மாட்டோன்னு போராடுறாங்க. அதில் ஒரு 7 பேரை பிடிச்சி குண்டாஸ் போடுறாங்க. அதில் ஒருத்தர் யார்? அருள். அப்புறம் பெரிய எதிர்ப்பு வந்தோன்னே விவசாயிகள் பிரச்சனையில் வெளியில் விட்றாங்க, ஒருத்தர் மட்டும் உள்ளே வைக்கிறாங்க, அருள் யார்? 8 வழிச்சாலை. 8 வழிச்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா நில கையகப்படுத்துறதில் எதிர்த்து அந்த மக்கள் போராட்டாங்க. அந்த போராட்டத்துக்கு திமுக அப்படியே முன்னாடி நின்றுச்சு. ஸ்டாலின்லாம் அவ்வளோ அறிக்கை விட்டார். அந்த போராட்டத்துக்காக ஸ்டாலின் போட்ட மேடையில் அருள் போராளியாக தெரிஞ்சார், கூட வச்சு அவரை பேச விட்டாங்க. அந்த 8 வழிச்சாலை ஆட்சிக்கு வந்தோடனே 6 வழிச்சாலை கட்டாயம் தேவைன்னு ஏவாவேலு, அவருக்கு சில லாப நஷ்டங்கள் இருக்குது. பின்ன இங்கே போடாமல் எங்கே போடுவாங்க? அட்லீஸ்ட் திருவண்ணாமலை வரைக்குமாவது போடுங்க. வானத்திலேயே போடுவாங்க. இந்த ஆணவ பேச்சு, ஓசி பஸ்ஸு 1000 ரூபா கொடுத்தா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கங்க மாணவிகள், இந்த மாதிரி இந்த திமிரு பேச்சு இருக்குது பாருங்கள். இது எல்லாம் எப்படி, இந்த ஆணவம்லாம் எப்படி வந்துச்சு? இது எடுத்துக்கங்க, சைக்கிள் வழங்குறதுல, இலவச சைக்கிள் வழங்குறதுல முறைகேடு, இந்த டெண்டர் முறைகேடு நடக்குது. அதை அமலப்படுத்தணுன்னா அதை உதயநிதியே தலையிட்டு அந்த டெண்டரை சரிப்படுத்துகிறாரு. இந்த 8 வழிச்சாலைக்கு அப்புறம் 6 வழிச்சாலை இந்த பிரச்சனை வந்து நான் 7 பேர் சொன்ன அரசில் அந்த அருள் வந்து மேல்மாக்கு போராடும் பொழுது அவர் வந்து பெரிய தீவிரவாதியாக தெரிகிறாரு, குற்றவாளியாக தெரிகிறாரு, குண்டாஸில் போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இவங்க பண்ணுறதெல்லாம் எதிர்த்து மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகும்பொழுது நீங்கள் தெரியும், சவுக்கு மீடியாவுடைய இந்த அரட்டை மற்ற விஷயங்களுக்கு அவ்வளோ இது. இன்னொன்று உள் விவகாரங்களை எடுத்து போலீஸ் அதிகாரிகளுடைய மேட்டர் எடுத்து போலீஸ் அதிகாரிகள் என்னென்ன பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ சிம்பிள் ஸ்பெயின் போனார் சிஎம், எல்லோரும் என்ன போட்டாங்க? முதல்வர் ஸ்பெயின் பயணம், முதலீட்டுகளை ஈர்க்க செல்கிறார். நாங்கள் என்ன போட்டோம்? டிக்கெட் எடுத்து போட்டோம். டிக்கெட்டில் யார்? இவர் யார்? செந்தில் வேலன். இவர் யார்? உளவுத்துறை ஐஜி. உளவுத்துறை ஐஜிக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இன்னொன்று உளவுத்துறை ஐஜி, இன்டெலிஜென்ஸ் ஐஜி அப்படின்னா போட்டு போகிறீங்க. கோர்செல் ஐஜி சிஎம் செக்யூரிட்டின்னு போடுறீங்க. கோர்செலுக்கு ஐஜியே கிடையாது. கோர்செல்ன்றது ஒரு பிரிவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎம் கூட ஒரு கான்வாய் வருதுல்ல, அந்த பிரிவு பேர் தான் கோர்செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்ன டிசி இருந்தார், யார்? திருநாவுக்கரசன். இப்போ அவருக்கு பதவி உயர்வு கிடச்சி டிஐஜி ஆகி அப்படியே டிஐஜியாக தொடர்றாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎம் ஒரு மாதிரி டார்ச் லைட் அடிச்சுட்டு போவார் முன்னாடி ஒருத்தர்.
அவர் தான் அந்த திருநாவுக்கரசு. அவர் அந்த பதவியோடு முடியுது. கோர்சல் டிஐஜி தான், ஐஜி கிடையாது. இவர் இன்டெலிஜென்ஸ் ஐஜி. ஆக்சுவலாக நான் இதை இப்படி சொல்கிறேன், பாகிஸ்தான்லேருந்து அந்த பிரதமர் இந்தியாவுக்கு வர்றாரு. அவர் கூட ஐஎஸ் தலைவர், பாகிஸ்தானுடைய உளவு பிரிவுடைய தலைவர், பிரதமருடைய பாதுகாப்பு ஆலோசகர் இல்லாட்டி பாதுகாப்பு தலைவர் அப்படின்னு ஒரு பேரை மாற்றி போட்டு வந்தால் இந்தியன் கவர்மெண்ட் எப்படி பார்க்கும்? எவ்வளோ டேஞ்சர் அது. ஏன்னா அவர் வந்து வேறு ஆஃபீஸரில் உளவுத்துறை அதிகாரி. அப்போது இவர் வந்து பேரை மாற்றி போட்டுக்கிட்டு கோர்சல்ஸ் ஐஜின்னு போட்டுக்கிட்டு போகிறாரு. இதை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம். ரெண்டாவது, நீ முதலீட்டு இருக்க போகிறீங்க, அதுக்கு எதுக்கு உளவுத்துறை ஐஜி? அதுவும் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் உளவுத்துறைக்கு அதிக வேலை இருக்கும். காங்கிரஸ் என்ன மைண்ட் செட்டில் இருக்குது? காங்கிரஸ் ஏடிஎம் கூட பேசிக்கிட்டு இருக்குதா? ஏடிஎம் கூட காங்கிரஸ் பேசலையா? அப்போ நம்மளை நம்பி தாங்கிறான். அந்த வடிவேல் சொல்லுவான்ல, ஷட்டரை இழுத்து மூட்டானா நமக்கு அடிமை, மூடலைன்னா அவனுக்கு நம்ம அடிமை. அந்த மாதிரி அதிமுக கிட்ட பேசுனா நம்ம காங்கிரஸுக்கு அடிமை, அதிமுக கிட்ட பேசலை நம்மளை நம்பி தான் இருக்குன்னா காங்கிரஸ் நமக்கு அடிமை. அந்த மாதிரிலாம் பண்ணுற இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சி சொல்லுவா? உளவுத்துறை. இது வந்து இப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து என்னென்னா, மற்ற ஊடகங்கள் பேசலையே, யாருமே பேசலையே, இவர் மட்டும் பேசிகிட்டு இருக்காருன்றது வந்து ஒரு பெரிய நெருடலாக இருக்குது. அதுக்கு எல்லா வகையிலையும் சாம பேதம் தானம் தண்டம் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி பார்க்குறாங்க. அதிகாரிகளை வச்சு மூவ் பண்ணுறாங்க, அமைச்சர்களை வச்சு இது பண்ணுறாங்க. மணல் மேட்டரில் நேரடியாக வந்து பணம் கொடுக்குற வரைக்கும் பேசுனாங்க, ஏன்ட்ட பேசுனாங்க, நீங்கள் வந்து பேசி கொடுங்கன்னாங்க. வேறு ஆட்கள் வந்து முக்கியமான ஆட்கள்லாம் வந்தாங்க, வந்து பேசணும். எதுக்குமே வளைஞ்சி இடம் கொடுக்கல, பெரிய அமௌண்ட்டு. குறிப்பாக சவுக்கு மீடியா மேலே இன்னொரு விமர்சனமும் வைக்க முடியுது. சவுக்கு மீடியா மேலேயும் சரி, சவுக்கு சங்கர் மேலேயும் தனிப்பட்ட முறையிலையும் வைக்க முடியுது. சவுக்கு மீடியாவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஃபண்ட்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபியோட ஒரு ஐடி விங்காகவே வந்து சவுக்கு மீடியா வந்து சர்வை பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஜேபி சைட்லேருந்தும் சவுக்கு மீடியாவுக்கு வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சவுக்கு மீடியாவோட எடிட்டர் இன் சீஃபாக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் அந்த கேள்வி அவர்கிட்டயே நான் வந்து வச்சுருக்கேன். எனக்கு தெரியும், இருந்தாலும் மக்களுக்கு அவர் வாயால் சொல்ல வைக்கணும்னு ஒரு அரட்டையில் அவரை கேட்பேன். அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். இன்னொரு விஷயம், நான் முதல்ல சொன்னேன்ல, 2017 to 21 அந்த அதிமுக ஆட்சியில் அதிமுகவுக்கு எதிரான மெட்டீரியல்ஸ், இன்றைக்கி அவங்க போட்டிருக்க பல வழக்குகள், லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள், பல விஷயங்களை மெட்டீரியல் கொடுத்தது இவர். செந்தில் பாலாஜியுடைய மெட்டீரியல் அது கலெக்ட் பண்ணி கொடுத்தது இவர். அப்போது நீங்கள் அவர் அதிமுக அப்போ செந்தில் பாலாஜி அப்போ திமுக துட்டு வாங்கி பண்ணாரா? அண்ணாமலைக்கு எதிராக கடுமையாக விமர்சனம் பண்ணது இவர், கரெக்டாக? அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வரத்துக்கு முன்னாடி திமுகவை ஆதரித்து பல விஷயங்களை எடப்பாடியெல்லாம் இவர், எடப்பாடி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி யாரையும் இவர் பேசாத பேச்சா? அவங்களுக்கான விஷயங்களை கொண்டு வராதா? காலங்கள் மாறும்போது எல்லாம் மறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்தோன்னா இது ஆளுங்கட்சியாக திமுக மாறுது. இப்போ போய் எடப்பாடியும் எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் பேச முடியுமா? இவங்க பண்ணுற விஷயங்களை தானே பேச முடியும். எதிர்கட்சியாக அவர் வேலையாக அவர் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது சில எதிர்கட்சிகள் அவருக்கு ஆதரவாக சொல்லுது. இன்றைக்கி அண்ணாமலையும் ஒரு எதிர்கட்சி தானே. அதே சமயத்தில் மத்திய பாஜக அரசு ஒரு எதிர்காமையாக இருக்கிறார், பேசாமல் இருக்காரா? அப்போது இது எல்லாமே வந்து அவர் நிலைமையிலையும் சரி, சவுக்கு மீடியா நிலைமை ஒன்றும் இல்லை. சவுக்கு வெப்சைட் எடுத்து பாருங்கள், எல்லா செய்திகளுமே வரும். முதலமைச்சர் ஸ்பெயினில் போன விஷயமும் இருக்கும், இல்லை ட்விட்டரில் கூட போய் பாருங்கள். இன்றைக்கி மத்திய பட்ஜெட்டில் எத்தனை அம்சங்கள் இருக்குதுன்னு அவ்வளோவுமே பதிவு பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் பாஜக என்ன வேலைலாம் செய்யுதுன்னு பண்ணுறோம். இந்தியா கூட்டணி எப்படிலாம் உடஞ்சி செதறதுன்னு பண்ணுறோம். இந்தியா கூட்டணியில் ஏன் வீக்னஸ் இருக்குன்றதும் பேசுகிறோம். அரட்டையில் பாருங்கள், அவர் ஒரு கருத்து பேசுவார், நான் ஒன்று பேசுவேன். இந்தியா கூட்டணி நல்லா இருக்கணும், அது இருக்கணும், நான் எனக்கு கூட ஆசை தான். ஆனால் இவ்வளோ லகட பாண்டிங்களாக இருந்தால் அது எப்படி இந்தியா கூட்டணி விளங்கும்? பேசுவோம். காங்கிரஸு டிஎம்கே பேச்சுவார்த்தை ஓடுதுன்னு பேசுகிறார் அவர், நடக்குதுன்னு. நான் மாறுபட்டு பேசுகிறேன். இல்லைங்க, காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியில் இருக்க வாய்ப்பு இல்லை. 6 சீட்னா ஒத்துக்க மாட்டாங்க, சண்டை வரும். ஏடிஎம்கே பக்கம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் இங்கே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது காங்கிரஸ் சும்மா இருக்குமா? அங்கேயும் ஒரு சேனல் திறந்து பேசின்னு தான் இருப்பாங்க. வாய்ப்பு இருக்குதுன்னு பேசுகிறோம். அப்போ எல்லாத்தையும் தான் அலசுகிறோம். அதனால தான் மக்கள் மதிக்கிறாங்க. ஒன் சைடு அடிச்சு இருந்தால் தான் ரகட பாண்டிகள் இருக்காங்கல்ல, திமுக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதிமுகனா இன்றைக்கி இருக்கிற நிலைமையை சொல்லும்போது, இன்றைக்கி சான்சஸ் இவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லும்போது வழக்கமாக சொல்கிறதானுங்க. சீமானை சொல்லியா பி டீமு? யாரை சொல்ல?
எல்லாரும் இவங்கள எதிர்க்கவே கூடாதுங்க. இவங்களுக்கு வந்து சரணம் சரணம்னு திமுக சரணம் சொல்லிகிட்டே இருந்தால் சூப்பர். இவங்க இன்றைக்கி நேத்தா இவங்களே இந்த பாதிக்கப்பட்டு இவங்க இருக்கிற வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே மாறிடுவாங்க, முழு சந்திரமுகியாக மாறிடுவாங்க. அன்றைக்கி நம்ம இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கணும். அதுதான் இன்றைக்கி நிலமை. அதை எப்படி நம்ம மாற முடியும்? நம்ம நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்தால் அதிமுக ஆட்சியை விமர்சனம் பண்ண போகிறோம். அன்றைக்கி இவங்களுக்கு நம்ம இனிப்போம். சவுக்கு சங்கரே சொல்கிறார், சவுக்கு சங்கர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு முறை சொல்லலாம் எடுத்து போடுவாங்க. சார், இப்போ நீங்கள் வந்து சவுக்கு மீடியாவோட எடிட்டர் இன் சீஃப், ரொம்ப ஒரு முக்கியமான பொறுப்பு. கிட்டத்தட்ட நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா விஷயங்களும் முன் வச்சிட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ நாளாக சார் இந்த இந்த மாதிரி இந்த பேரம் பேசுகிறது, ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறது, இதெல்லாம் எவ்வளோ நாளாக நடந்துகிட்ருக்கு? இப்போ ஒரு விஷயம் நீங்கள் மணல் மேட்ரு சொன்னீங்க, இது வந்து ரொம்ப நாளாகவே சவுக்கு மீடியாவில் பேசிகிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் சவுக்கு மீடியா ஆரம்பிக்க முன்னாடியிலேருந்தே வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு சார். எவ்வளோ நாளாக சார் இந்த மாதிரி அப்ரோச்லாம் இருக்குது? அதாவது அவர் தனிநபராக எழுதிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது ஒரு ரீச் வந்து கம்மி. அதே ஒரு மீடியாவாக மாறி சமூக ஊடகமாக யூடியூப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் போக ஆரம்பித்தோன்னா, இங்கே மட்டும் பேசலை அவர், வெளியில் மற்ற சேனல்களுக்கும் பேசுகிறாரு. அது பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அது பாதிப்பு உண்டாகுது. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் பேசுனது போதும், இனிமேல் பேச வேணாம், நான் கொஞ்சம் பார்த்துக்குங்க, நாங்கள் என்ன பார்க்கணுமோ பார்த்துக்குறோன்றாங்க. செந்தில் பாலாஜி மேட்ரு, அந்த 10 ரூபா மேட்ரு தான் முதல்ல ஆரம்பிக்குது, கரூர் கேங்கு. அதுக்கப்புறம் ஆமாம், இவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரு, என்னென்ன பண்ணுறாருன்னு அதுலேயும் வந்து செட்டிங் போட்டு பேச கூப்பிட்றாங்க. இப்போ சில விஷயங்கள் வெளியே கொண்டு வரும்போது அதுக்கும் கூப்பிட்றாங்க. அப்போது சாமம், பேதம், தானம், தண்டம் கடைசியாக எதுக்குமே ஒத்து வரல. அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? இன்னொன்று, இந்த விவகாரத்தில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு இவங்க இந்த கட்சி திமுகன்றது 49 இருந்த கட்சி, 75 ஆண்டு கால வரலாறு இருக்குது. பல அடக்குமுறைகளை சந்தித்து வளர்ந்த கட்சி. இந்த மாதிரி இப்போ நாங்கள் எங்களுக்கு எதிராக கொடுக்குற அந்த அடக்குமுறை மாதிரியே அவர்களுக்கு எதிராக ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா, ஸ்டாலின் வந்து இது குயின் மேரிஸ் காலேஜ் வந்து தலைமைச் செயலகம் கட்டணும்னு ஜெயலலிதா முடிவெடுக்கிறாங்க, குயின் மேரிஸ் காலேஜை. அப்போ வந்து அந்த காலேஜை காலி பண்ணுறதுக்கான வேறு இடத்துல கல்லூரியை மாற்றுறதுன்னு, அது வந்து பாரம்பரியமிக்க பல நூற்றாண்டை நெருங்குற ஒரு கல்லூரி. ரெசிடென்சி, குயின் மேரிஸ் இதெல்லாமே வந்து அப்போ எதிர்க்கிறாங்க. அந்த கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ ஸ்டாலின் வந்து சட்டசபை நடக்கிற நேரம் ஸ்டாலின் போய் காலேஜுக்கு உள்ளே போய் அந்த மாணவிகள்கிட்ட பேசி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார், போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். அன்றைக்கி நைட்டே அவர் வீட்டுக்கு போலீஸ் போயிடுச்சு, அவர் மேலே வழக்கு போட்டாங்க. போய் சேம் பரந்தூர் போராடுற மக்களுக்கு ஆதரவாக நான் நிற்கிறேன், உங்கள் கோரிக்கை நியாயமான கோரிக்கை, அரசுக்கு எதிராக அவங்கள தூண்டலை, அரசு அவங்களுக்கு தொல்லை கொடுக்குது, தொல்லையை நான் வாழ்கிற பூமி விவசாய பூமி, என் நிலத்தை பறிக்கிற அவங்க வந்து வெளியில் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதுவும் பண்ணல, அவங்க வாட்டில் அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க, அவங்க நிலத்தை பறிக்கும் போது அவங்க போராடுறாங்க. அவங்க வாட்டில் ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது அந்த காலேஜே இடித்து தள்ளி அங்கே இதுக்கு வரும்போது அந்த மாணவிகள் போராடுறாங்க. அப்போ நீங்கள் போராடுறீங்கம்மா, உங்களுக்கு போராட்ட நியாயம், பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், போராட்டத்தை கொண்டு போகணும்னு போராடுற ஸ்டாலின். இங்கே நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், உங்கள் விஷயத்தை நாங்கள் பேசுகிறோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பரந்தூர் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆப்பிரிக்காவில் இருக்குதா சூடானில் இருக்குதா தெரியாது, அவங்க வரமாட்டாங்க, நாங்கள் சீமானு இந்த மாதிரி ஆட்கள் தான் வருவோம், அதனால் நாங்கள் இருக்கிறோம் வாங்க. அப்போது இவர் அங்கே போகிறாருன்னா அங்கே போகும்போதே ஒரு பெரிய மேட்ரை உடைக்கிறார். பரந்தூர் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுது, இதுக்கு பின்னாடி இருக்க லாபம் என்னென்னு அதை பற்றி முன்கூட்டியே தகவலும் போடுறோம், இந்த மாதிரி அங்கே பேச போகிறாரு, உடனே தடுக்கிறாங்க. தடுக்கிறதுனா இப்போ நீங்கள் போகிறீங்க, நீங்கள் வண்டி ஓட்டு போகிறீங்க, அவசரமாக போகும்போது ஹெல்மெட் எடுக்க மறந்துட்டீங்க, போலீஸ் மடக்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சார் சாரி சார், இந்த மாதிரி அவசரத்தில் வந்துட்டு ஹெல்மெட் விட்டேன், உங்கள்கிட்ட மரியாதை குறைவாக பேசணும், என்ன பண்ணுவீங்க சார், கொஞ்சம் இது பண்ணுங்கள், நான் வந்து இது வயலேஷன் சார், விதிமீறல் கிடையாது, இது கிடையாது, குற்றம் கிடையாது, வயலேஷன் விதிமீறல், ஃபைன் என்னாவும் கட்டுறேன் சார், இந்த இதுக்கு வந்து உங்கள் மேலே 353 அரசு ஊழியரை அவரை வந்து நீங்கள் உங்களுக்கு வேலையே இல்லாத மாதிரி அவரை போய் பணி செய்ய விடாமல் அவர் கையை பிடிச்சி தடுத்த மாதிரி பணி செய்ய தடுத்தல், அப்புறம் கெட்ட வார்த்தையில் திட்டின மாதிரி, அப்புறம் கொலை மிரட்டல், கொன்றுவோம்னா அப்படின்னு கொலை மிரட்டல், அப்புறம் கலவரம் செய்கிறதுக்காகவே நீ அங்கே போன மாதிரி, இது எப்படி பொருந்தோம்? இந்த 4 செக்ஷனுமே அங்கே மேடப் ஆகாது. அப்போது இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, மற்ற மீடியாக்கள், மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இவங்களாம் சும்மா இருக்காங்கல்ல, அந்த யூடியூப்லேயே கூட அந்த இது சமூக ஊடகங்களான யூடியூப்பு மற்ற இதில் கூட நம்ம பார்த்து நம்ம என்னென்ன கவனிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு துதி பாடுறதும்
துதிப்பாரத்தை தாண்டி சில யூடியூபர்ஸ் இருக்காங்க பார்த்துறீங்களா? எங்களையே திட்டுவாங்க பயங்கரமாக. உனக்கு எனக்கு நான் வாய்க்கா தகராறா? ஒன்றும் கிடையாது. என்னென்னா வாங்குகிற காசுக்கு கூவுறது. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிற போது இவன் மட்டும் கத்திக்கிட்டு இருக்கிறானே வாயை அடைக்கணும்னு சொல்லிட்டு இது ஒன்று கேஸு. அவருடைய பழைய கேஸ் ஒன்று இருக்குது, டேப்பு இது. அந்த டேப்பில் வந்து அந்த வழக்கில் வந்து விடுதலை ஆகிட்டார். அந்த கேஸை ஹைகோர்ட்டு கொண்டு வந்து மறுபடியும் எடுத்திருக்காங்க விசாரணைக்கு. இது இல்லாமல் ஜி ஸ்கொயர் திருப்பி திருப்பி அவங்க வந்து வழக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. சார் நான் அதான் சார் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சார் வந்து ஒரு வாட்டி ஒரு சில விஷயங்களில் அந்த கோர்ட் மேட்டரில் ஒரு ஜட்ஜ் மேட்டரில் வந்து இன்வால்வ் ஆகும்போது அதில் வந்து ஒரு சில விவாதங்கள்லாம் மேற்பச்சு அவரே கூட வாதாடினார் அவர் பக்கம். இருந்தாலும் சர்டன் திங்ஸ்க்கு வந்து அவர் ஒத்துக்கலை, எண்ட் ஆஃப் த டே ஒத்துக்கலை, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். இருந்தாலும் அவர் அப்போ வெளியே வரும்போது அப்போ இருந்த ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, இது ஒரு கேஸுன்னு இவ்வளோ நாள் இவரை உள்ளே வச்சது ரொம்ப தப்புன்னு ரொம்ப கடுமையாக விமர்சித்தார். ரிலீஸ் பண்ணாங்க, வெளியே வந்தார். ஸோ அதுக்கப்புறம் நடந்துட்டுருக்காரு. இது நடுவில் இன்னொரு வாட்டியும் ஏதோ ஒரு கேஸ் போட்டு கிட்டத்தட்ட எஃப்ஐஆர் வரைக்கும் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் அவர் சிறைக்கு போகல. மறுபடியும் இப்போ இந்த முறை இப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ என்ன தான் சார் அந்த கேஸில் என்ன அப்டேட்? இப்போ ஜி ஸ்கொயர் பற்றி பேசக்கூடாதுன்னு அவங்க வழக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கோர்ட்டில் இந்த வழக்கு போகும்போது இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பேச போகிறீங்கன்னா எங்களுக்கு அனுப்பிச்சி விளக்கம் கேட்டு நாங்கள் கொடுக்குற விளக்கத்தையும் சேர்த்து பேசுங்கன்னு சொன்னாங்க. அதுபடியே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, விளக்கம் கேட்டு பேசுகிறாரு. இதில் பரந்தூரில் அந்த விஷயம் பேசணுன்னொன்னே அதை ஒட்டி வழக்கு போட போகிறதா தகவல். அதனால் இது எந்த வகையில் இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அவருக்கு இருந்த தொடர்பு கட்சியில் அதை ஏன் ஓப்பனாகவே சொல்லணுன்னா சபரீசன்லேருந்து உதயநிதியிலேருந்து எல்லாருமே தொடர்பு அவருக்கு. அதை பயன்படுத்திட்டு நல்லா இருக்கலாம்ல. இல்லை இந்த மணல் முறைகேடு இதிலெல்லாம் வந்தாங்களே, அந்த பணத்தை வாங்கினா 4 யூடியூப் சேனல் தொடங்கலாமே. ஏன் இப்போ எதுக்காக உட்காந்து கத்திக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாரு? மாதம் சம்பளம் கொடுக்க தடுமாறிக்கிட்டு ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டை எதிர்த்து நிற்கிது. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம். இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் கடுமையாக எதிர்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களுடைய இதில் தான் போலீஸ் அதிகாரியுடைய ஒவ்வொரு உள் விவகாரத்தையும் நாங்கள் எடுத்து பேசுவோம். இன்றைக்கி இல்லை, பழைய விஷயங்கள்லேருந்து எது இருந்தாலும் எடுத்து பேசுவோம். உளவுத்துறை ஐஜி என்னென்ன பண்ணார், உளவுத்துறை ஏன் ஃபெயிலியர் ஆகுது, உளவுத்துறை ஐஜி மாற்றப்பட்டாலும் அவர் அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏடிஜிபியாக இருந்துக்கிட்டு அவர் உளவுத்துறையில் என்னென்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து பேசிகிட்ருக்குறோம். அப்போ இது எல்லாமே அவங்கள பாதிக்குதுன்றப்போ அவங்க வந்து ஏதாவது சொல்லி எதாவது தூக்கி உள்ளே வச்சு முடக்கலாம். இப்போ சமீப தகவல் என்ன, அவரை எந்த வகையிலையாவது உள்ளே போட்டு இந்த தேர்தல் நேரத்தில் அவர் வாயை முடக்குவது, இந்த மீடியாவை முடக்கிறது அப்படின்ற முடிவுக்கான வேகமாக இறங்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. ஒரு காலத்தில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், 2 முணுமுணுப்பு இருக்கும், போயிடும். இப்போ அந்த காலம் கிடையாது. நீங்கள் எல்லார் கையிலையும் செல்லு, ஒவ்வொரு செகண்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இது தேர்தல் காலம். 2 மாதத்தில் தேர்தல். இதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சும் சட்டசபை தேர்தல் இருக்குது. நீங்கள் 1000 பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து பொதுமக்களால் வெறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. மந்திரி ஒருத்தர் உள்ளே இருக்கார், இன்னொருத்தர் 3 வருஷம் தண்டனை வாங்கியிருக்காரு, இன்னும் சில பேர் வழக்குகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இன்னும் 2-3 நாளில் பழைய வழக்குகள், சோமோட்ட வழக்குகள்லாம் வரப்போகுது, விசாரணைன்னு போகுது. இன்னும் சிலர் வந்து எப்போ வேணாலும் புது புது விவகாரத்தில் மாட்டலாம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அரசுடைய இதை மக்கள் பக்கம் நின்று பேசுகிற ஆளை ஒருத்தர் தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா அதோடைய விளைவு பொதுமக்கள்கிட்ட எப்படி போகும், உங்களுடைய தேர்தல் வெற்றி எப்படி எது பாதிக்கும்? இன்றைக்கி அதிகாரிகள் வந்து அவங்க கோபத்தை தீர்த்துக்கிறதுக்கு இந்த வேலையை பண்ணாங்கன்னா அதனுடைய சிலுவையை சுமக்க போகிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, அதனுடைய அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள். அப்போது இந்த விஷயத்தில் எனக்கு என்னென்னு எடுத்தேன் பண்ணாங்கன்னா அதோடைய விளைவு அவங்க தான் அனுபவிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கு வழிகாட்டுற கலைஞர் மாதிரி தலைவர்கள் இன்றைக்கி திமுகவில் இல்லை. யாரும் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அரசியல்ன்றதை ஏதோ தூங்கி எழுந்திரிச்சு நல்லா லக்ஸரி காரில் போய் ஒரு இடத்துல இறங்கி மைக்கை பிடிச்சி பேசிட்டு வந்துடுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க அப்பாலாம் பல ஜெயில் பார்த்த ஒரு கலைஞர்லாம் மிசாலை தூக்கி வீட்டு ஹவுஸ் அரெஸ்ட் வச்சப்போ பேப்பரையே வெளியிடாமல் கருப்பு பக்கம் அடித்து கொடுத்ததில்ல அவ்வளோ கடுப்பாகி இவரே முறை சொல்லி இது பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் கூட கொடுக்க விடல. இவரே சென்னை இது அறிவாலயத்துலேருந்து, அப்போ அறிவாலயம் இல்லை, அன்பகத்துலேருந்து மவுண்ட் ரோடு ஃபுல்லாக இவரே பேப்பரை விற்பனை செஞ்ச இதெல்லாம் உண்டு. பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு அது. அந்த மாதிரி களத்தில் நின்ற தலைவர்கள் கொண்ட இயக்கம் திமுக. இன்றைக்கி ஒரு 4 லகடபாண்டிகள் இந்த மாதிரி கூட இருக்கிற சின்ன சின்ன பசங்களை இதில் ட்விட்டரில் இருக்கிற பசங்களை வச்சுக்கிட்டு
இதுதான் அரசியல் அப்படின்னா, நீங்கள் தீர்மானம் படிக்கும்போது சீட்டாடுறாங்களே அதான் நடக்கும். அப்போ நீங்கள் வந்து அதுக்கான கரெக்டான ரூட்டை எடுத்து அரசியல்னால் எப்படி விமர்சனம் வரதான் செய்யும். ஒன்று விமர்சனத்தை வராமல் தவிர்க்க பாருங்கள். இல்லையா இந்த விமர்சனங்கள் வர்றது கண்டுக்காமல் போனாலே பாதி விஷயம் இதாகிடும். ஜெயலலிதா கூட பல விஷயங்கள் அவங்களுக்கு எதிராக வரும்போது பெருசாக அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டாங்க, கடந்து போயிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. யாரோ ஃபேக்ட் செக்குன்னு ஒன்று ஆரம்பிச்சுக்கிறாங்க. சும்மா ஊர் சுற்றி இந்த ஆளுக்கு போட்டு 3 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து அந்த அப்பாயின்மெண்ட் என்ன ஒரு வேலை எடுக்கணுன்னா கூட இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஒரு இதுக்கு ஒரு வேலை எடுக்கிறாங்கன்னா ஒரு கேமராமேன் தேவைன்னா ஒரு அறிவிப்பு சொல்லுவாங்க. ஒரு 4 கேமராமேன் வருவாங்க. அதை ஒரு எடிட்ரு, ப்ரொடியூசரு இல்லை சீனியர் கேமராமேனு இவங்க உட்காந்து பேசுவாங்க. என்னென்ன பண்ணியிருக்கீங்க, எங்கே வேலை செஞ்சீங்க, இதுக்கு முன்னாடி எந்தெந்த கேமரா ஆப்ரேட் பண்ண தெரியும் கேட்பாங்கல்ல. எதுவுமே தெரியாமல் ரோட்டில் டிவி விற்றுட்டு இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு நேராக கொண்டு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் கேமரா பிடிப்பான்னா இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு ஃபேக்ட் செக்னு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சமூக வலைதளத்தில் ஒரு ஃபேக்ட் செக்னு அவராகவும் ஆரம்பிச்சிக்கின்னு பண்ணிகிட்டு இருந்தார். கவர்மெண்ட்டுக்கு ஜாலரை அடித்தோன்னா அவர் தூக்கி 3 லட்ச ரூபா போட்டு அதெல்லாம் நாளைக்கு வழக்காக மற்ற விஷயங்களாக மாறிச்சுன்னா பெரிய சிக்கலில் வரும். ஏன்னா இதெல்லாம் டிஎன்பிசி மூலிமா நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதில் டிஎன்பிசி கூட வேணாம், ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அந்த நோட்டிஃபிகேஷன் மூலிமா 3 லட்ச ரூபா சம்பளத்துக்கு என்ன வர்றதுக்கு அவனுக்கு கசகமா? 300 சீட்டு 400 சீட்டுக்கு லட்சக்கணக்கில் எழுதுறான் டிஎன்பிசி. 3 லட்ச ரூபா சம்பளத்துக்கு உங்களுக்கு 100 பேராவது வரமாட்டானா இன்டர்வியூக்கு? அப்போ யாரை வச்சு எடுத்தீங்க? எத்தனை பேரை ரிஜெக்ட் பண்ணீங்க? ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன? இவரை எடுத்ததுக்கு என்ன காரணம்? எந்த கமிட்டி உட்காந்து அவரை இன்டர்வியூ பண்ணிச்சு? அந்த கமிட்டியில் யார் யார் இருந்தாங்க? அதெல்லாம் கேள்வி தானே. இப்படி இந்த மாதிரி எனக்கு என்னென்னு பண்ணுவீங்க? இதெல்லாம் பேசுனா கோவம் வருமா? வழக்கு போடுவீங்களா? இதை பேசாமல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப போன திமுக ஆட்சியில் நான் வீரியமாக இருந்த மூத்த செய்தியாளர்கள், ஆங்கிலத்தில் செய்தியாளர்கள் இந்த ஃபேக்ட் செக்கு எடுத்தவரை போய் பேட்டி கண்டு அவரோட பெரிய ஆள் கிடையாதுன்னு போடுறாங்க. அப்போ என்ன ஆச்சு? எப்படி போனாங்க? எப்படி விலை போனாங்க? இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. நம்ம மக்கள் பக்கம் நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால தான் இவர் மேலே இவ்வளோ விஷயங்கள் வருது. சந்திப்போம். அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இவங்க சைட்லேருந்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்கிறது இந்த மாதிரி ஏதாவது சவுக்கு மீடியாவை அப்ரோச் பண்ணியிருக்காங்களா அவங்க சைட்லேருந்து? அதாவது அவர் இந்த மாதிரி வழக்கு போடுறாங்கன்னா அதிமுக தரப்புலேருந்து கண்டனம் தெரிவித்து பண்ணாங்க. மற்ற கட்சிகளும் பண்ணுவாங்க. இப்போ வழக்குன்ற மாதிரி கொஞ்சம் அவங்களும் இன்றைக்கி என்னென்ன பிரச்சனை, சில விஷயங்களை சீரியஸாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதோடைய இது வீச்சு என்ன அப்படின்னு சீரியஸாக பார்க்காது. ரொம்ப சிம்பிள். ஒரு பத்திரிகையாளர் ஒரு இடத்துக்கு போகிறாரு, அவர் மேலே வழக்கு போடுறீங்கன்னா இந்த வழக்கு இந்த செக்ஷனை மேடப் ஆகலைன்னு கூட ஒரு ட்விட்டரில் கூட யாரும் போடல பத்திரிகையாளர்கள். ஸ்பெயினுக்கு போயிருக்காரு. இது வரைக்கும் என்ன முதலீடு சொல்லுங்கள்? அங்கே இருக்க ஸ்பெயினில் இருக்க ஒரு கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் ஈரோடு சேலம் அந்த சைடில் வந்து ஒரு 400 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. நீங்கள் சரியாக பார்க்கல. அப்போ ரோக்கோன்னு ஒரு கம்பெனி இங்கே தாங்க இருக்குது. அதோடைய கிளையே இங்கே இருக்குது. இந்திய செயல் அதிகாரியாக இருக்கார். அது இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. அந்த கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கம்பெனியை விரிவாக்கம் செய்வதற்காக முதல்வரிடம் பேசணும்னு ஸ்பெயினில் அது விரிவாக்கம் செய்ய அங்கே போகிறீங்க. இங்கேருந்து இவரும் ஸ்பெயின் போய்ட்டு வரான், இவங்களும் ஸ்பெயின் போய் பேசுவாங்களாம். அதை இங்கேயே நந்தம்பாக்கத்துலேயே எங்கே நடத்துனாங்களே அங்கே உட்காந்து பேசி விரிவாக்கம் பண்ண வேண்டியதானே. அப்போ தெரியுதா? ஸ்பெயின்லேருந்து புதுசாக வரல. அப்புறம் வந்து இன்னொரு காற்றாலை உற்பத்தி நிறுவனம் பெருந்துறைக்கிட்ட அந்த சைடில் இருக்குது. அந்த நிறுவனமும் இங்கே தான் இருக்குது. அந்த நிறுவனம் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் இது வரைக்கும் முதல்வர் போய் 4 நாள் ஆகுதா? முதல் நாள் இந்த தூதர் வந்து சந்தித்தார். 2வது நாள் அந்த ரோக்கோ, 3வது நாள் ரோக்கோ வச்சு உருட்டினாங்க. 4வது நாள் இந்த இன்னொரு கம்பெனி ரோடாக்ஸ்னு ஒரு இது ஆசியானாவா அது ஒரு கம்பெனி. அப்போது அவங்க தான் காற்றாலை கம்பெனி. அதுக்கப்புறம் இன்னொன்று இங்கேயே முதலீட்டாளர் மாலை எத்தனை நாள் நடத்துனீங்க? அதுக்காக 10 நாளாக போவார் சிஎம். அது முதல்வரே முதலீட்டுக்காக போவாரா? வெறும் 400 கோடிக்காக? அப்போது இந்த விஷயங்களில் வந்து எந்த பத்திரிக்கையும் எழுதுறது கிடையாது. அவங்க என்ன ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்களோ அதை போட்டு போயிடுவாங்க. நம்ம அதில் உள்வகாரத்தை கேட்குறோம். நீங்கள் மட்டும் முதல்வர் ஏன் போகணும்? தொழில்துறை அமைச்சர் ராஜா இருக்கார், தொழில்துறை செயலர் இருக்கார், அருண் ராய் இருக்கார், இன்னொருத்தர் விஷ்ணு ஐஏஎஸ் இருக்கார். நீங்கள் போக வேண்டியதானே? எதுக்கு இவ்வளோ பேரை கூப்பிட்டு போகிறீங்க? முதல்வர் போனால் முதல்வருடைய தனிச் செயலர் போகணும். தேவையில்லாமல் அந்த ஐஜி இன்டெலிஜென்ஸ் போகிறாரு. 2 பாதுகாப்பு அதிகாரிகள், 2 பிஎஸ்ஓக்கள், 4 பேர். கொர்சல்லேருந்து 2 பிஎஸ்ஓக்கள் 2 பேர், 4. அவருடைய தனி செயலர் தினேஷ். அப்புறம் முருகானந்தம் அவர் போகிறான்னு நினைக்கிறேன். தனி செயலாளர் முருகானந்தம். ஆமாம், உமானந்த்.
செயலர் 2 உமாநாத், இன்னொரு செயலர் தினேஷ். இவ்வளோ பேரும் லக்ஸரி டிக்கெட்டு, ஒரு டிக்கெட்டு 5,60,000 அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற கேள்வி வருது இல்லை, இதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. இதை கேட்கும்போது கோபம் வருது. இன்னை வரைக்கும் நம்ம, அதாவது நீங்கள் இந்த விஷயத்த கரெக்டுன்னா சொல்லிட்டு போயிடலாம். இப்போ போனார் 13,000 கோடி ரூபாய்க்கு முதலீடு, ஒரு 4 கம்பெனி, ஸ்பெயினில் பெரிய கம்பெனி, ஜெர்மன் கம்பெனி வந்தாங்க, இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்க, பேசினார் அப்படின்னா அதுக்கு ஃபோட்டோ போட்டிருப்பாங்களே. அந்த மாதிரி இல்லைன்றதுனால தானே எந்த ஃபோட்டோவும் வரல. அதுதான் பிரச்சனை. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும் பொழுது கோபம் வரும். இப்போ சவுக்கு மீடியாவுக்கு வந்து சவுக்கு சங்கர் சார், நீங்கள் இப்போ இதுக்கு அடுத்து நாங்கள் பவர்ஃபுல்லாக பார்க்குறது உங்களோட சோர்ஸ் எல்லாமே. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து சாதாரணமான ஒரு இன்ஃபர்மேஷனே கிடையாது. எல்லாமே எதை எடுத்தாலுமே அது ஒரு பிரேக்கிங்காக தான் இருக்குது. இப்போ வந்து இவர் மேலே இப்போ கேஸ் போட போகிறாங்க. ஏற்கனவே ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இப்போ அடுத்து கேஸ் போட போகிறதா சொல்கிறாங்க. எஃப்ஐஆர் வரைக்கும் வந்துருச்சு. இப்படி இருக்கும்போது சோர்ஸ் ஏதாவது பயப்படுறாங்களா சார்? உங்களுக்கு நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு அவங்க ஏதாவது விலகுறாங்களா? இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்காத அளவுக்கு அந்த மாதிரி பெரும்பாலும் நடக்கலை. நீங்கள் உளவுத்துறையிலேயே யார் இவருக்கு சொன்னதுன்னு கூட நேற்று கூட்டம் நடந்துருக்குது. அதிகாரி, உளவுத்துறை அதிகாரி அங்கே இருக்கார். இங்கே இருக்கிற பழைய உளவுத்துறை அதிகாரிலாம் கூப்பிட்டு பேசி இது பண்ணுறாங்க, கேட்குறாங்க, எல்லாம் நடக்குது. அதெல்லாம் வந்து சோர்ஸுனால் நீங்கள் இந்த ஆஃபீஸ் நடக்கிறத இந்த ஆஃபீஸில் இருக்கவங்க தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்காரர் கூட சொல்லலாம், சார் நான் பார்த்தேன் நேற்று இன்னொரு யூனிட் ஒன்று போச்சு சார், நான் பார்க்குறேன், ஒரு பொட்டியை தூக்கிட்டு அந்த காரில் வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. அதனால் சோர்ஸ் வந்து இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு பாதிக்கப்படுறவங்க வர்றாங்கல்ல. இப்போது கிளாம்பாக்கம் இருக்குது, பரந்தூர் இருக்குது, இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுறவங்க வர்றாங்க. இன்னொன்று, ஒரு டெண்டர் போடும்போது அந்த டெண்டரில் நீங்கள் முறைகேடு பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த டெண்டருடைய ஒரிஜினலாக ஒருத்தன் பிழைக்கலான்னு நினைப்பான்ல. அப்போ ஒரு 5 பேர் நினைப்பான், ஒருத்தனுக்கு மட்டும் இவங்க சாதகம் பண்ணி அந்த டெண்டரை கொடுக்கும்போது அந்த 5 பேர் எங்கே போவான்? ஒரு 2-3 சேனலில் அங்கங்கே சொல்லி பார்ப்பான், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சார் நான் சோர்ஸ் எப்படி கேட்குறேன்னா, இப்போது ஒரு நாள் முன்னாடின்னு நினைக்கிறேன், அதில் வந்து லைக் வந்து யாரோட தூண்டுதல் பேராரில் இவர் அரெஸ்ட் பண்ணணும்னு இப்போ துடிக்கிறாங்க. ரெண்டாவது அதை வந்து செயல்படுத்தணும்னு யார் நினைக்கிறா அப்படின்ற உங்கள் பேர் கூட ஒரு மினிஸ்டர் பேர் லெவலுக்கு வந்து எல்லார் பேருமே வந்து ஓப்பனாக வந்து சொல்கிறீங்களே. இப்போ இந்த மாதிரி விஷயம் வந்து நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக உள் வட்டாரங்களில் இருக்கக்கூடியவங்க தானே நமக்கு சோர்ஸ் வந்து அதை தெரிவிப்பாங்க. நான் அந்த மாதிரி சோர்ஸஸை கேட்குறேன். வந்து என்ன விஷயம்னா, நீண்ட காலமான தொடர்புகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அந்த தொடர்பு இருக்கும். அதில் ஏதோ ஒரு கட்டத்தில் இணைஞ்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு கட்டத்தில் இதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு அதிகாரியாக இருப்பீங்க, நீங்கள் சோர்ஸுன்றது முதல்ல விஷயம் புரிஞ்சுங்க. நீங்கள் எனக்கு சொல்கிறீங்கன்னா நான் வந்து இவர் தான் சொல்கிறாருன்னு போய் சொல்லியிருந்தேன்னா அது சோர்ஸே கிடையாது, உங்களை காலி பண்ணுறதுன்னு அர்த்தம். அதோட நீங்கள் என்கிட்டே வரமாட்டீங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும். நான் என்ன ஆனாலும் உங்களை சொல்ல மாட்டேன், தகவலை மட்டும் நான் சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் நம்பி என்கிட்ட சொல்லுவீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு 2 அதிகாரிக்கு சொல்லுவீங்க, அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி என்கிட்ட சொல்ல நான் சொல்கிறேன். நீங்கள் 3வது விஷயம், நீங்கள் ரிட்டையர் ஆகி போனாலும் உங்களுக்கு ஆஃபீஸில் எங்கேயாவது தொடர்பு இருக்கும், அப்போ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி ஏதாவது சொல்லுவீங்க. எல்லாத்துக்கும் மேலே அதிகாரிகளுக்குள்ள பிரச்சனை வருது இல்லை. அப்போ ஒரு அதிகாரி இவனை காலி பண்ணோம், இவன் வந்து ரொம்ப ஓவராக ஆடுறான், இவன் வந்து தொல்லை, இவன் நியாயமாக நடக்கலை அப்படின்றப்போ ஒரு நல்ல அதிகாரி என்ன பண்ணுவார்? அவர் கூப்பிட்டு சொல்லலைனாலும் யார்கிட்டயா சொல்லி, ஏன்பா இதை அவர் காது கொண்டு போ, இது நடக்குது அப்படின்வாங்க. இன்னொன்று, சோர்ஸ் வந்து இப்போ இந்த ரமணா படம் மாதிரி எங்கே வேணா இருக்கும், அது கீழே இருக்கும், மேலே இருக்கும், மாணவர்கள்ட்ட இருக்கும், அது இருக்கும், வந்து குமியுதுங்க. என் செல்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனக்கு என்னென்னு வந்து குமியும். இந்த உதவி கேட்குறாங்க, அந்த உதவி கேட்குறாங்க, இங்கே இந்த அநியாயம் நடக்குதுன்னு அந்த அநியாயம். நமக்கு தான் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மேட்ரு வந்துச்சு. ஒரு இடத்துல லாட்ரி சீட்டு விற்கிறாங்க, கேரளா லாட்ரி சீட்டு தடை தானே விற்கிறாங்க. அங்கே பாதிக்கப்படுறவங்க மக்கள், பொதுமக்கள்லாம் இவங்க லாட்ரி சீட்டை வச்சுக்கிட்டு பண்ணுறது எல்லா உழைப்பும் அதில் போகுது. அப்போ அவங்க என்ன பண்ணால் போலீஸில் டிசிகிட்ட போய் புகார் கொடுக்குறாங்க. டிசி உடனே என்ன பண்ணுறாரு, என்னன்னு உடனே போய் நடவடிக்கை எடுங்கன்றாரு. போலீஸு போகும்போது அங்கே சொல்லிட்டு போகிறாங்க, என்ன ஏன் பண்ணுறீங்க, டிசிகிட்ட போய் புகார் கொடுத்து வரல, அறிவு இல்லை அவனுக்கு, சினிமா மாதிரி தான். சரி வரோம் பார்த்துக்கோங்க. உடனே வராங்களாண்டா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் கம்முனுக்குறாங்க, எதுவுமே நடக்கிற மாதிரி இல்லை. வந்து பார்த்துட்டு இது பண்ணிட்டு, என்னப்பா எங்கே புகார் கொடுத்தீங்க, எங்கே இருக்கிறாங்க? டிசிக்கு, சார் போய் பார்த்தோம் சார், அது பொய் புகார் சார்,
யாரும் அப்படி எதுவும் நடக்கலை சார் அப்படின்னா இவங்க இப்படி போனோன்னு மறுபடியும் அவங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆதாரத்தோடு இருக்குது, வீடியோ ஆதாரத்தோடு. அப்போ இதை என்ன சொல்லுவீங்க சார்? வேறு என்ன மாதிரியான கேஸஸ் சார் லைக் வந்து உங்களால் அதான் பணி சுமை காரணமாக போட முடியாத கேஸஸ் வேறு என்ன மாதிரி வந்துருக்கு? எவ்வளோ இருக்குதுங்க. பல விஷயங்கள் நேர்லேயே இவரே போகணுன்னு கூப்பிட்றாங்க, அதே போக முடியல. ஜல்லி கல்லில் அந்த க்ரஷ்ஷை ஒரு மாவட்ட செயலாளர் பெரிய லெவலில் நடத்திட்டு இருக்காரு. அப்படி செந்தில் பாலாஜி மாதிரி மாட்டுவார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகவே முடியல. இவரால் வந்து பல இடங்களுக்கு போக முடியல. தகவல் வந்துக்கிட்டே இருக்குது, இது பேசுங்க அதை பேசுங்க. ஃபேஸ்புக் சைடில் போனால் அது தனியாக, வாட்ஸ்அப் திறந்தால் அது தனியாக, நேராக ஃபோன்லேயும் தனியாக. அவருக்கு வர்றதை எனக்கு திருப்பி விட்ருவார். சில இது வந்து ஆந்திராவில் மணல் முறைகேடு கூட வந்து பேசுகிறாங்க. நம்ம வந்து அது பண்ண டைமில் அடுத்தடுத்து மாட்டிகிட்ருக்குறோம். ஆனால் வரும், முறைகள் வரும். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு போலீஸ் அதிகாரி போலீஸ் குவார்ட்டர்ஸ்க்கான இடத்த தனியார் மருத்துவமனைக்கு ஆதரவாக தாராவாத்து கொடுக்குறாரு. போலீஸ் குவார்ட்டர்ஸ் பார்க்கிங்காக அவர் என்ஓசி கொடுக்குறாரு. இங்கேவே பார்க் பண்ணிக்கலாம், நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு. யார் இடம், யார் கொடுக்குறது? நீ இன்றைக்கி இங்கே இருப்ப, நாளைக்கு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வேறு எதுக்காக மாற்றினா போயிட போகிற. அவன் நீ கொடுத்த என்ஓசியில் அவன் வந்து உக்காந்துட்டானா அவனை கிளப்புறதுக்கு யார் கஷ்டப்படுறது? என்னென்னா இவங்க எல்லாருக்கும் அவங்க ஃப்ரீயாக மருத்துவம் பார்க்குறாங்க. எப்படி வந்துடும், இன்னும் 2-3 நாள் அந்த விஷயம் கொண்டு வந்துடுவோம். அப்போ அங்கே பாதிக்கப்படுற என்ன பண்ணுறாங்க? காவலர்கள், கடைநிலை காவலர்கள், அவங்க குடும்பத்தார், அந்த வீட்டு பெண்கள். வீட்டுக்காரர் வந்தால் சிக்கல், பெண்கள் வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை மாதிரி பண்ணுறாங்க சார். அவ்வளோ பெரிய இடம், குழந்தைகள் விளாட்றதுக்கு பார்க்கு, பூங்கா இதெல்லாம் கட்ட சொன்னால் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு, தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி பல விவகாரங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் மக்கள் பிரச்சனை தானே. எந்த போலீஸ் கைது செய்ய துடிக்குதோ அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ்லேயே நடக்கிற பிரச்சனை பாதிப்பு தானே. அதையும் தானே நாங்கள் பேசுகிறோம். ஒரு போலீஸ் குடியிருப்பில் அந்த மாவீரன் படம் பார்த்தீங்களா, தொட்டா உதிரும், அந்த மாதிரி ஆணி அடித்தா உதிரும், மேலே ஃபேன் போட்டால் பொத்துன்னு காரை பேத்துட்டு வந்து அப்படியே விழும், அந்த மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. இவர் தான் போகிறாருன்னொன்னே உள்ளே விட மாட்டோம் அப்படி இப்படின்னாங்க. சரி, வெளியிலேருந்து பேட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் உடனே ஒரு கமிட்டி போட்டு அது என்னென்ன சரி பண்ணுனாங்களா. அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் எவ்வளவோ அவங்க புகார் கொடுத்துருக்காங்க, என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கலை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முன்ன இதெல்லாம் பண்ணுவாங்க, பத்திரிகைகள் பிரிண்ட் மீடியாவில் பண்ணுவாங்க. நாங்களாம் இருந்தப்போ என்னெல்லாம் அதான் வேலை. காலைல எழுந்திரிச்சேன்னா என்னடா மாட்டோன்னு பார்ப்பேன். அடிக்க ஆரம்பிச்சோன்னே நம்மளே தானாக தேடி வரோம். சார் இது பாருங்கள் சார், இது இப்படி சார் அப்படி சார்னு. கார்பரேஷன்லாம் அவ்வளோ பண்ணியிருக்கோம். ஏன் நான் தினகரன்லேருந்தா தினமலரில் டீமு, அவங்களுக்கு எங்களுக்கு போட்டி இருக்கும், என்னென்ன முறைகேடு நடக்குது, என்ன ஏது இதுன்னு. சார், அதாவது இந்த முறை வந்து எப்படி சார், இது வந்து ரிவோக் ஆகுமா இல்லை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணுன்ற இதில் தான் இருக்காங்களா? என்ன அந்த கேசஸ்லாம் என்ன நிலவரத்தில் சார் இருக்குது? அதாவது ஒன்றுன்னு போட்டு ஏதாவது ஒன்றில் அரெஸ்ட் பண்ணலாம். அரெஸ்ட் பண்ணால் பிறகு எல்லா கேஸையும் மேலே ஏற்றலாம். நீங்கள் ஒன்ஸு ஒரு விஷயம் அரெஸ்ட் பண்ணால் 4 கேஸ் இருக்குன்னா 4 கேஸும் ஜெயிலில் இருக்கும் போது கொண்டு போய் ஏற்றலாம். அப்புறம் குண்டாஸ் போடலாம். நீங்கள் அதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து இப்போ இறங்கி கீழே போகிறீங்க, ஒரு போலீஸ்காரோட லைட்டாக ஏதோ ஒரு வாக்குவாதம் ஆகிடுது, உடனே உங்களை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சு உங்கள் மேலே ஒரு 353, ஒரு 294B, ஒரு 506(1) எல்லாம் போட்டு எஃப்ஐஆர் போட்டு உங்களை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் அங்கே கொண்டு போய் ரிமாண்டு போனீங்கன்னா என்னப்பா இது அதெல்லாம் கிடையாது. இந்த செக்ஷனை முறைச்சார் இது பண்ணாருன்னா ரிமாண்டு. அப்புறம் என்ன, உங்கள் வீட்டில் போய் ஒரு வக்கீலை பிடிச்சி அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து போய் ஜாமீன் கேட்கணும். ஜாமீன் உடனே கிடைக்காது. உங்களை வந்து மனு போட்டு பார்க்கணும், மனு போடுற இடத்துல துட்டு கொடுக்கணும். உங்களுக்கு ஜெயிலில் எந்த இதுவும் சாப்பாட்டுக்கு தனியாக காசு கொடுக்கணும். நீங்கள் ஜெயிலில் 10 நாள் இருக்கீங்கன்னா நொந்து நூலாகிடுவீங்க. இதுதான் எஃப்ஐஆர். எஃப்ஐஆரை வந்து நீங்கள் தான் போய் கோர்ட்டில் நான் அப்படி எதுவும் பண்ணலை அப்படின்னு, இதுக்கு தான் எல்லாம் பயப்படுறது. இது எல்லாம் மீறி எங்கோ சில இடங்களில் ஒரு வெளிச்சம் தெரியும், தப்பான இது அவருக்கு சம்மந்தமே இல்லை, இந்த போலீஸ்கார் மேலே தான் தப்பு, தேவையில்லாமல் பண்ணார் அப்படின்றது எங்கேயோ சில இடங்கள் தான் நீதி கிடைக்கும். சில இடங்கள் என்ன கிடைக்கும், அந்த போலீஸ்கார் அடிக்கும் போது சிசிடிவி ஏதாவது வெளியே வந்துச்சுன்னா அவங்க மேலே எஃப்ஐஆர் போடாமல் விட்ருவாங்க. இன்னும் ஒரு பட்சம் அவர் மேலே நடவடிக்கை வரும், ஏதாவது சார்ஜ் கிர்ஜுன்னு. இது ரொம்ப ரேர். அதுதான் பிரச்சனை. பல இடங்களில் பசங்க
இந்த டூ வீலரில் வரவங்கள மடக்கி துட்டு கேட்குறது, இந்த கேஸ் போடுறது, இதெல்லாம் வந்து ஏன் முறைக்காமல் போகிறாங்கன்னா இதுதான் காரணம். முறைச்சா ஏதாவது பிரச்சனை வரும், வீடியோ எடுப்பாங்க, தண்டனையும் கொடுப்பாங்க, வீடியோவையும் தூக்கி அதுக்கு தான் இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் வேறு என்ன வேலை இருக்குது? அதுக்கு நல்லா வசனம்லாம் போட்டு அதுதான் பெரிய செய்தி மாதிரி போடுவாங்க, போலீஸ்காரர் முறைச்சாருன்னு. இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. அதனால் வழக்குகள் வந்து ஏதாவது போட்டு கைது பண்ணணுன்னு ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் இப்போ நான் சொன்னேனே, இது மாதிரி யாராவது எடுத்து சொல்கிறவங்க இதெல்லாம் தொட்டிங்கன்னா சிக்கலில் வரும், இன்னும் கட்சிக்கு கெட்ட பேர் வரும், தேர்தல் நேரம் பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்குவீங்க. அப்படி சும்மா மௌனமாகறவங்க யாராவது வாய் திறந்துட்டான்னா 1 2 ஆகும், 2 5 ஆகும், 10 ஆகும். அப்போ பெரிய கெட்ட பேர் ஆகிடும். நீங்கள் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது விகடன் ஆசிரியர் வந்து ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டாங்க. அதாவது எம்எல்ஏக்கள் வந்து இந்த திருடர்கள் மூட்டை தூக்கிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி வரி வரி பனின்னு போட்டு மாதிரி, அது வந்து ஒரு சட்டையர் ஜாலிக்கு போடுறது. அதை ரசிச்சுட்டு கடந்துடணும். இன்னொன்று, பத்திரிக்காரன்லாம் அயோக்கிய பையன் அப்படின்னா, பத்திரிக்காரன் அயோக்கிய பையனுக்கு தான் கோவம் வரணும், நமக்கு ஏன் கோவம் வரணும்? இன்னும் நம்ம ஏதாவது கமெண்ட் போடுறோம் ஒரு ட்விட்டரில், கீழே வந்து கண்டதை பேசும். இந்த பாத்ரூம் சோகத்தில் எழுதுவானு தெரியுமா, யாரும் பார்க்காதப்போ ஆர்டின் போட்டு இது போட்டு இவன் லவ், இந்த டீச்சருக்கு இந்த வாதியாருக்கும் லவ், இதெல்லாம். ஏன்னா அவனுக்கு தைரியம் இருக்காது நேராக சொல்ல. இன்னொன்று அப்படி இருக்கவே இருக்காது, அவதூறு கலப்புன்னு பண்ணுவான். இது சேம் அதே தான் இப்போ ட்விட்டரில் நடக்குது. நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா கீழே வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறது, இந்த 200 ஓபிஸ்லாம் பண்ணுறான், துட்டை வாங்கிட்டு அவன் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 10 ஃபாலோவர்ஸ் தான் இருப்பான். அவர் பெரிய அரசியல் மேதை மாதிரி கீழே போட்டிருப்பார், அவனுக்கு எழுதவே தெரியாது, காப்பி பண்ணி அனுப்புவாங்க. இதை வந்து இவங்களுக்கு கீழே போய் நீ பேஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு, அவங்க பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு 200 கிடைக்கும் வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான மனநிலை தான் இன்றைக்கி வந்து போய்கிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு சார். ஆனால் எப்படி சார் இது இப்போ வந்து சவுக் சங்கரை வந்து அரெஸ்ட் பண்ண ரொம்ப தீவிரமாக இருக்காங்க, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இடத்துலேருந்து இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் சவுக்கு மீடியாவில் எல்லாமே கரெக்டாக தானே சார் போயிட்டுருக்கு. இப்போயும் அரசியல் அரட்டைய ஷோஸ் போகுது, வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அது எப்படி சார் அது ஒரு ஒரு சின்ன ஒரு பயம் அதெல்லாம் இருக்காதா? அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், அவதூறு பேசலை, இல்லாத ஒன்று சொல்லலை, என்ன ஒரு ஜெர்னலிஸ்ட்டுக்கு கொடுக்க முடியுமோ அதை கரெக்டாக கொடுத்துக்கிட்டு வரும். இன்னொன்று சொல்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது, அவங்களுக்கும் தெரியும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இந்தந்த ஆதாரத்துக்காக தான் வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ஒரு சத்யபிரியான்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அந்த அம்மா ஆடாத ஆட்டம் ஆடும். அவன் பையன்னு நினைக்கிறேன், வண்டியை கொண்டு போய் இடித்து, போலீஸ் வண்டியை ஓட்ட கற்றுக்கிட்டு இடித்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாப்புல. அதை மறைக்கிறதுக்கு அவங்க என்னென்னவோ பண்ணாங்க. அப்போ இருந்த அதான் சொல்கிறேன்ல, போலீஸில் இப்படியும் இருக்காங்க அப்படியும் இருக்காங்க. அவர் ஒரு கண்டிப்பான அதிகாரி, அதெல்லாம் பண்ண முடியாட்டார். எஃப்ஐஆர் போட்டதான்னு சொல்லுவேன்ட்டார், போட்டார். இன்னொன்று, இவங்க வீட்டில் இவங்களுக்கான அந்த ஆடலி வச்சுருப்பாங்கள்ல, ஆடலின்றதே இருக்கக்கூடாது சட்டப்பிரகாரம். ஆனாலும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் 4 பேர் 5 பேர் ஆடல் இருப்பாங்க. அதையும் அவர் வெளியே கொண்டு வந்தார். அப்போ போய் இப்போ கோர்ட்லலாம் போய் இல்லைன்னாங்க, ஆனால் சொல்கிற போதே அவங்கள்ட்ட இருந்தாங்க. ரெண்டாவது, இதனால் எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு, ஏன்னா அவங்கள தேவதூதர்கள், அதனால் ஆடலி வச்சுருந்தா கேட்டால் கோவம் வரும். இல்லை சார், அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே யாருக்குமே தெரியாது சார். ஆக்சுவலாக இவர் தான் அதை கொண்டு வந்தார். நீங்கள் ஒரு ஆடலியில் 2 வகை இருக்காங்க. ஒன்று வந்து இந்த அடிமைத்தனமாகவே வாழ்கிறவங்க, அவன் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்தாலும் அவனுக்கு வந்து போலீஸ் வேலை போயிட்டு அங்கே போயிட்டு நிற்கணும், இது பண்ணணும், சட்டம் ஒழுங்கு டெய்லி நிற்கணும், காவல்கார வேலை, எது கஷ்டம், அதிகாரி வீட்டில் போயிட்டா அப்படின்னு அதிகாரி வீட்டில் போய் ஓட்டிக்கிட்டா, அந்த அதிகாரி மனம் குளிர மாதிரி நடந்துக்கிட்டா. அப்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டேஷனுக்கு 5 கான்ஸ்டபிளுக்கு 5 பைக்கு கொடுக்குறாங்கன்னா, இவங்க ஆடலி அந்த ஸ்டேஷனில் ஓடி டியூட்டி இருப்பான், அந்த பைக்கு இவருக்கு வந்துடும் முதல்ல. அந்த மாதிரி சலுகைகளுக்காகலாம் இவங்க அப்படியே ப்ரமோஷன் பார்த்தா இவருக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வரும். இந்த மாதிரி அடிமை புத்தியோடு இருக்கிற ஆடலி, அதை அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிட்ட ஆளுங்களும் இருக்காங்க. இன்னொரு டைப் என்னென்னா, வேறு வழியே இல்லாமல் நல்லா மாஸ்டர் டிகிரி வாங்கியிருப்பான், அவன் ஒரு லட்சியத்தோடு வந்திருப்பான். அவனை ஆடலி போட்டு துணி துவைக்க சொன்னான், நாயை கூப்பிட்டு போய் வாக்கிங் போக சொன்னான், காய்கறி வாங்கிட்டு வர சொன்னான். அவங்க வீட்டு குழந்தைங்க நாங்களாம் கிண்டல் பண்ணியிருக்கோம். ஒரு அதிகாரி சும்மா வண்டி ஒரு டிரைவரு, இவன் கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும், அப்புறம் டியூஷன் கூப்பிட்டு போய் இருந்து வெயிட் பண்ணணும், அது முடிஞ்சோன்னா டான்ஸ் கிளாஸ் கூப்பிட்டு போயிட்டு வரணும். இது இப்படியே டெய்லி. ஒருவேளை அன்றைக்கி சும்மா இல்லைன்னா பைக் எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைய கூப்பிட்டு வரணும். நாங்கள் என்னப்பா இன்னும் டைம் ஆகலையா, 3:30 மணி அது ஸ்கூல் டைம் ஆயிடுச்சே அப்படின்னு கேட்டுருப்போம். சார் போங்க சார், நீங்கள் வேறு
இது ஒரு வகையான இது ஆஃபீஸில் இருக்கிற ஆளையே பயன்படுத்துறது. இது இல்லாமல் நான் சொன்னேனே இந்த மாதிரி துணி துவைக்க சொல்கிறது அதெல்லாம். அதில் இந்த அம்மா உள்ளாடைகள்லாம் துவைக்க சொன்னாங்க அப்படின்னு புகார் வந்து பிரச்சனைலாம் ஆச்சு. இது எல்லாமே விசாரணைக்கு போகும்போது அப்போ இருந்த டிஜி இவங்கள வந்து இவங்க மேலே நடவடிக்கை வரும்னு நாங்களாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதான் சொல்கிறேன்னே, இவங்க வெளியில் இருக்க பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு அதை பற்றியே தெரியாது. எங்களுக்கு தெரியும் இவங்க மாட்டுறாங்க, இவங்களுக்கு ஐஜி ப்ரமோஷன் வராது அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தரும் மாட்டுறாரு. அது வேற ஒரு கேஸில் அவர் மேலே சார்ஜ் இருக்குது, அதனால் அவருக்கு ஏடிஜிபி ப்ரமோஷன் வராது, இந்த அம்மாவுக்கு ஐஜி ப்ரமோஷன் வராதுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த அம்மாவுக்கு ஐஜி ப்ரமோஷன் வந்தது மட்டும் இல்லாமல் திருச்சி கமிஷனராக போடுறாங்க. இதுக்கு ஒரு பார்ட்டாச்சா. இன்னொரு பார்ட்டு, இவங்க கமிஷனர் ஆன பிறகு சமூக ஊடகம் ஒன்று ஒரு யூடியூப் போய் பேட்டிலாம் எடுக்குது. நாங்கள்லாம் காலேஜ் காலத்துலேயே பெரிய அப்படியே நாங்கள் அந்த டைமில் லடாக் எல்லையில் சுட்டுட்டு அப்படியே சீனர்களை வீழ்த்திட்டு இப்படி வந்து மக்களை இந்த மாதிரி. இன்னொன்று பார்த்துருக்கீங்களா, இன்னொரு அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்துருங்களா, டிஐஜி ஒருத்தவங்க சைக்கிளில் நைட் ரோந்து போனாங்களே, பெண் சிங்கம்லாம் போட்டாங்க, வருதா? அவங்க போய் போலீஸே கேட்பாங்க, இன்றைக்கி தான் நைட் டியூட்டிக்கு வரீங்களா, இதான் ஃபஸ்ட் டைம்மா அப்படின்னு. காமெடியாக இல்லை? போலீஸ் டியூட்டி டிபார்ட்மெண்ட்டுன்னு எடுத்தாலே அவங்க டியூட்டியில் நைட் டியூட்டியும் ஒன்று. இவங்க போய் அவனை நீ தான் ஃபஸ்ட் டைம், தான் ஃபஸ்ட் டைம்மா அப்படின்வாங்க. அப்புறம் சைக்கிளில் அந்த ட்ராக்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு எந்த ஊரில் போகிறாங்க? சினிமாவா இது? எந்த டிஐஜியும் பண்ண மாட்டாங்க. இதை பென்சிங்கன்னு போட்டாங்கன்னா அப்போ ஜர்னலிஸ்ட், அவங்க ஜர்னலிசம் எதுவா, எங்கள் ஜர்னலிசம் எதுவா? நாங்கள் கிண்டல் அடித்தோம். என்ன இது இவ்வளோ இதுவாக இருக்குது? தன் கையால் தானே கதவை திறந்து தன் காலை தூக்கி வைத்து உட்கார்ந்தார், தன் கையால் தொப்பியை எடுத்து மாட்டிக்கொண்டார். இப்படி இதெல்லாம் சாதனைன்னா என்ன பண்ண சொல்கிறீங்க? நைட் டியூட்டின்றது ஒரு இவங்க ஒரு ஆஃபீஸரு நைட் டியூட்டினா டிஐஜி லெவலில் நைட் டியூட்டி போக மாட்டாங்க, பெரும்பாலும் இருக்காது, மானிட்டர் பண்ணுவாங்க. டிசி லெவலில் தான் நைட் ரவுண்ட்ஸ் இருக்கும். அது கீழே ஏசி இருப்பாங்க, இன்ஸ்பெக்டரு இருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்னால் வேறு ஒரு லிமிட்டில் அவங்க நைட் டியூட்டி சுற்றுவார். டிஐஜி மானிட்டர் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை. அதுக்கு மேலே அடிஷ்னல் வந்து அவரும் அப்படி தான். இது எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்கு தான் நடக்கும். சைக்கிள் எடுத்துகிட்டு போனதெல்லாம் இப்போ எவ்வளோ பெரிய மக்களை எவ்வளோ பெரிய முட்டாளாக நினைக்கிறீங்க? இதை முதல்வர் அங்கேருந்து பாராட்டி வேறு ட்வீட் பண்ணார் தெரியுமா? அப்போ என்ன சொல்லுவீங்க? இதை வந்து ஊடகங்கள் வந்து பெருசாக எடுத்து போட்டோன்னா எல்லாரும் போயிட்டாங்க. அப்புறம் பென்சிங்கன்னு இன்றைக்கி இதில் போட்டு பாருங்கள், கூகுளில் பென்சிங்கன்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், அவங்க ஃபோட்டோ தான் வரும். அவங்களுக்கு கோவம், இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களேன்னு. நம்ம ஒன்றும் அவதூறு பேசலை, இது நடைமுறை இல்லை. நான் ஐபிஎஸ்னால் அப்படி ஏதாவது தனியாக இது வந்துச்சா? தேவதூதரில் இல்லைல்ல. ஐபிஎஸ் படித்தாங்க, ஏஎஸ்பியாக வந்தாங்க, எஸ்பியாக வந்தாங்க, டிஐஜியாக வந்தாங்க. டிஐஜியாக வந்தவுடனே அந்த ஏரியாவுக்கு பொறுப்பு போடுறாங்க, அந்த வேலையை பார்க்குறாங்க. இதில் ஜோகினா இவங்க அவங்க அந்த சைக்கிள் ரவுண்டுலாம் போய் பேட்டிலாம் கொடுத்த ஒரு 2 வாரம் கழித்து அவங்க ஏரியாலேயே ஷட்டரை மொல்லமாக ஒரு டீம் வந்து உக்காந்து 1.5 மணி நேரம் மொல்லமாக ஷட்டரை கட் பண்ணி உள்ளே போய் 9 கிலோ 10 கிலோ நகை, வைரம், 20 லட்ச ரூபாய்ட்டு கேஷு எல்லாம் எடுத்துக்கிட்டு இது இனோவா காரை கொண்டு வந்து அவங்க இடத்துல அவங்க இன்சார்ஜில் அவங்க ஜூஸ் செக்ஷன்லேயே ஏற்றுக்கிட்டு அழகாக கிளம்பி போயிட்டாருங்க. கண்டே பிடிக்க முடியல. அதில் 5 பேரோ 4 பேரோ பிடிச்சாங்க. நகைலாம் எவ்வளோ ரெக்கவர் பண்ணாங்க? எதுவுமே இல்லை. நல்லா கேட்டுனே இருந்தேன், க்ரைம் ரிப்போர்ட்டர்லாம், ஏய் என்னடா பண்ணுறீங்க, எத்தனை நாள்ரா ஆச்சுன்னா நான் இல்லைண்ணா அப்படியே அந்த கேட்டு வரேன்னுவானுங்க. இப்படியே நாங்கள் எங்கள் காலத்தில் விடவே மாட்டோம். 10 நாள் ஆச்சு இது கொல்ல போய், இது வரைக்கும் குற்றவாளிகள் பிடிபடவில்லைன்னு போட்டு வம்பு இழுத்துக்கிட்டே இருப்போம். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ அப்படியே அன்றைக்கி ஒரு நாள் அது பரபரப்பாக பேசுவோம். தெரியல கிரைம்னா என்னன்னு தெரியல. இன்னொன்று அதிகாரி கூப்பிட்டு உட்கார வச்சு லெமன் டீ சாப்பிடுங்க, அந்த இது ப்ரெட் சாண்ட்விச் சாப்பிடுங்க, அப்புறம் எங்கே இதில் வேலை செய்கிறீங்களா, எப்படி சம்பளம் எப்படி போகுது, நல்லா போதா? இவ்வளோ நல்ல அதிகாரி தெரியுமா, சூப்பர் அதிகாரி. அவங்க கூப்பிட்டு வச்சு காப்பிலாம் கொடுத்தாங்க, லெமன் டீ கொடுத்தாங்க. அப்புறம் அவங்கள பற்றி எழுதுறதே கிடையாது, அந்த மாதிரி ஆஃபீஸர். இதுதான் இன்றைக்கி ஜர்னலிசம். ஓகேங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், நிறையா விஷயம் ஷேர் பண்ணுங்க சார்.